அனைவருக்கும் வணக்கம். இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே. இது ஒரு வாய்மொழி, பழமொழி, சொல்லாடல், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் சந்திரனை தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்கிறார். அப்போது சிஷ்யனை எடுத்துக்கிட்டால் அந்த காலத்தில் வீட்டில் தான் வச்சு பாடம், வீட்டு திண்ணையில் வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ குரு பகவான் கிரகம் வீடு வச்சுருந்தா அது திண்ணை இருந்துச்சு, அங்கே சந்திரன் உக்காந்தார, இந்த ஆய்வுக்குள்ளெலாம் போக வேண்டாம். இந்த கருத்து சொல்கிறதுக்காக ஒரு கதையை அவங்க அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, குரு பகவான் சந்திரனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்கிறார். அப்போது சந்திரன் அவங்க வீட்டுக்கு போக வர குருவின் மனைவியான தாராதேவி இவங்க சந்திரனுடைய அழகில் மயங்கி சந்திரனோடு தவறு செய்து விடுகிறார்கள். தவறுனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை பார்க்குற குரு பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, சந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்றாரு. சாபம் கொடுத்த சந்திரன் மிகுந்த அலைச்சலுக்கு உள்ளாகிறார் வாழ்நாள் முழுக்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சந்திரன் மிகவும் வேகமான ஒரு கிரகம். ஒரு ராசியில் 2.5 நாள் மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு கிரகமாக அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிரச்சனை சந்திரனுக்கு வாழ்க்கையில் வருது. இதைத்தான் இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே அப்படின்னு சொன்னாங்க. இதை ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். குரு சந்திரன் சேர்ந்திருந்தால் அதுக்கு கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. ஆனால் அதே குரு சந்திரன் ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவினை அப்படின்றது ஏற்படும். ஏன் ஏற்படும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன கதையும் இப்போ நான் சொன்ன இந்த ஜோதிட கான்செப்ட் கூட ஒத்து பார்த்தீங்கன்னா எதனால் வரும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அது மட்டும் கிடையாது, இதை புலிப்பணியை பாடியிருக்காரு. பாரப்பா பால் நிலவும் பரமகுருவும் 7இல் ஏற கோதையவள் விலகிடுவாள்.